வணக்கம் நம்ம நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். ஏன் நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம அடுத்த பிறப்பு எப்படி முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. அதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒரு மிருகமாக இருக்கிறது பரிணாம வளர்ச்சியின்பால் எதுவும் நடக்கிறதில்ல, எல்லாருக்கும் மனோவிகாரத்தினால் ஏற்படக்கூடியது இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதில் ஒரு சிலர் ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த கறிக்கடை கசாப்பு கடை இருக்கும் பாருங்க, அதில் இந்த கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, அந்த அந்த உயிரானவன் எல்லாமே அடுத்த பிறப்பில் மனுஷனாக பிறந்துருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார், அருண் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விஷ்ணு இளங்கோவன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, மனம் என்பது 6ஆம் அறிவு, மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது நம்மளுடைய சகோதரி மோனிகா ஜி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இறந்து பிறப்பதற்கு முன்னதாக இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த மாதிரி புத்தகத்துலலாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை தேர்ந்தெடுத்து வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறக்கிறோன்னு சொல்கிறீங்க. இப்போ இது ரெண்டில் எதை நம்புறது அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இது அப்படியே ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு பதில் பார்ப்போமே. பாருங்கள், கசாப்பு கடையில் வெட்டுற மிருகங்கள் அனைத்துமே மனிதனாக தான் பிறக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன் அப்படின்னா, வேட்டையாடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மான் ஒரு வேடனால் அடிபட்டு இறக்கும் தருவாயில் அந்த கடைசி நொடியில் அந்த மான் வேடனை தான் பார்க்குது. அந்த வேடனை பார்த்ததுனால அந்த மானினுடைய மனதில் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எழுந்தது, இந்த வேடனை போல் நானும் இருந்தால்னு சொல்லி, அதனால் அது வேடனாக பிறந்தது. இதுதான் அதில் அந்த கதாரூபத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில். சரிங்களா? இப்போது இது எல்லா உயிர்களுக்கும் அந்த ஒரு மனோநிலை பெறும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து ஒரு மனிதர் ஒருத்தர் சொன்னார்ல, விஷ்ணு இளங்கோவன் சொல்லிட்டு, மனம் என்பது 6ஆம் அறிவு, அது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இல்லை, இந்த அறிவே 6, 7, 2 இருக்குங்கிறார் திருமூலர். 10 அறிவு இருக்குது அப்படிங்கிறார். உற்றறிவு 5ம் உணர்வறிவு 6ம் 7ங்கிறார். சரிங்களா? இப்போ 6ஆம் அறிவு தான் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். அது வெறும் மனம்ங்கிற அறிவு மட்டும்தான் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்கிற அறிவு தான் இருக்குது. முதிர்ச்சி அடைஞ்சது இல்லை. அந்த 7ங்கிறது இன்னும் வரவே இல்லை, நிறைய பேர்த்துக்கு இன்னும் வரவே இல்லை. சரிங்களா? போகநாதர் மனுஷனுக்கு 6 அறிவுங்கிறதே கிடையாது, அவன் வெறும் இன்னும் அகிரணையாகவே 5 அறிவாக தான் இருக்கிறாங்கிறாரு. அப்போது மனம்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு, செடிதலை முதல் கொண்டு எல்லாத்துக்குமே உண்டு. நம்ம வசிஷ்டர் என்ன சொல்கிறார், யோக வாசிஷ்டம், பஞ்சபூதங்களுக்கும் மனம் என்பது உண்டுங்கிறார். என்ன, அதனுக்கு மனதனுடைய அசைவுங்கிறது ரொம்ப குறைவு. எவ்வளோ குறைவு? நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குறைவு. சரிங்களா? அதனால நெருப்பு நெருப்பாகவே இருக்குது, காலந்தொட்டு நெருப்பு நெருப்பாகவே இருக்குது, நிலம் நிலமாகவே இருக்குது, கல் கல்லாகவே இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இந்த மேசை மேசையாகவே இருக்குது, கேமரா கேமராவாகவே இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஏன்? அதற்குன்னு உண்டான தன்மை அவ்வளவு குறைவாக இருக்கிறனால அதுக்கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றம் ஏற்படுவது இல்லை. ஆனால் கால பொழுது கூட வேண்டாங்க, 10 நிமிஷம் இருந்த மாதிரி நம்ம அடுத்த 10 நிமிஷத்தில் இல்லை. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது பாருங்கள். இந்த பிறப்புக்குள்ளாகவே நம்ம பல மனிதர்களாக மாறிடுறோம். இப்போ அதனால நமக்கு ஊரு மாறிக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு வேகமாக நடக்கலைன்னாலுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது செடி வகைகள்லேருந்து மிருக வகைகள் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாவற்றிற்கும் மனம் உண்டு. அந்த மனதினுடைய அசைவு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல் அதை பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த செயல்பாடுகளில் பிறப்பு இறப்பும் உண்டு. சரிங்களா? இப்போது இந்த உயிர் துறக்கக்கூடிய அந்த மிருகங்கள் அந்த கசாப்பு கடைக்காரனையோ இல்லை வேட்டைக்காரனையோ பார்த்து என்ன நினைக்குதோ அதற்கு ஏற்றாற் போல் அது நடக்கும். இதுதான் உண்மை. அது சாகிற நேரத்தில் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது, அந்த மான் சிங்கத்தை தான் பார்த்து நடிக்குது. இந்த சிங்கமாட்டை இருந்தான்னா அது சிங்கமாக பிறக்கும். இல்லை அந்த நிகழ்வு நடக்கும்போது தூரத்தில் ஒரு யானை கூட்டம் தெரியுது, இந்த யானையாட்டு இருந்தால் யானையாக பிறக்கும். அப்படி எதுவுமே நினைக்கலையா, அது துன்பத்தில் மட்டும் இருந்து சாகுது. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல் என்ன பிறக்குமோ திருப்பி மானாக பிறக்குமா இருக்கும். நம்ம அது சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு அறிவு இல்லை. ஆனால் தெரிந்த அறிவை வச்சு இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு கன்சாலிடேட்டடாக வர முடியும். சரிங்களா? ஸோ அதனால் மனமானது அனைத்திற்கும் உண்டு. அதனுடைய செயல்படக்கூடிய விகிதாச்சாரம் மாறுபடும். அந்த விகிதாச்சாரத்தின்படி அதற்கு எண்ணம் எப்படி அந்த இறக்கும் தருவாயில் என்ன நிகழுதோ அதற்கேற்றாற் போல் ஒரு நிகழ்வுங்கிறது நடக்கும். சரிங்களா? இப்போது சாகிற நேரத்தில் ஏதோ ஒன்று பார்க்க, ஏதோ ஒன்று கேட்க, இதனால் மட்டும் என்னுடைய மாற்றம் வந்துடுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒவ்வாத எதையோ ஒன்று பார்க்குறீங்க இறக்கும் தருவாயில். சரிங்களா? அப்போன்னு கிடைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, என்னையவே வச்சுக்குவேன், ஏன் கிடைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சங்கடப்படாட்டி நான் கிடைக்கிறேன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நான் படுத்துக்கு கிடக்கிறேன், ஏதோ ஒன்று ஒவ்வாத காரியம் கண்ணுக்கு தெரியுது, இல்லை ஒரு ஒவ்வாத சொல் என் காதில் கேட்குது.
இது மேலே எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறுப்புங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் பிறவாநேரி வரும். இப்போ எனக்கு ஒரு வெறுப்புன்னே வருதுன்னே வச்சுக்கோமே. இதுபோல் இல்லாத ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? நான் கண்ணு பார்த்தது, காதும் கேட்டது, ஆனால் என்னுடைய புத்தி என்ன சொல்லுச்சு? இதுபோல் இல்லாத நல்லது ஒரு இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கண்ணில் பார்த்தேன், காதில் கேட்டேங்கிறதுக்காக அது சம்மந்தமாகவே நான் பிறப்பேனா? இல்லை. இது இல்லாத நல்லது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், அங்கே அதுதான் எனக்கு நடக்கும். இப்போ நல்லது ஒரு இடம்ங்கிறது என்ன? அதை நான் கன்சல்டேட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் நடக்கும். தேவலோகம் போகணுமா, சிவலோகம் போகணுமா, வைகுந்தம் போகணுமா, பிரம்மலோகம் போகணுமா, எங்கே வேணாலும் போகலாம். இல்லை இந்த பூ உலகிலேயே வந்து நான் பெரிய ஒரு நல்லது ஒரு இடத்துக்கு போகணுன்னு விருப்பம்னா அதுவும் நடக்கும். ஸோ எந்த பக்கம் நீங்கள் சுற்றுனீங்கனாலும் மனசு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த புலன்களை வந்து செயல்பட வைக்கிறது எது? மனம்தான். அப்போ இந்த மனசு என்ன சொல்லுதோ அதுதான் அந்த இடத்துல. பார்க்குறேன் கேட்குறேங்கிறதுக்காக இல்லை, பார்க்குறேன் கேட்குறேங்கிறது இன்புட்டு தான். ப்ராசஸ் பண்ணுறங்கிற டூல் மூளை. அதனுடைய டேட்டா யார் அனலைஸ் பண்ணுறது? கடைசியில் மனசு தான். ஸோ அதுதான் உங்களுக்கு கடைசியாக அது என்ன ஒரு முடிவுக்கு வருது அதுதான். அப்போது ஆழமாக மனசில் என்ன நினச்சிருக்கோ அதுதான். அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, சாகிற நேரத்தில் சங்கரான்னா பயனில்லடா அப்படின்னு சொல்லி. வெறுமனே வாயால் சங்கரான்னு சொல்லியோ, வெறுமனே எண்ணத்தால் சங்கரான்னு சொல்லி பயனில்லை. அது ஆழமாக மனசாக இருந்து வரணும். உள்ளே வந்து ஆசையும் பாசமும் வெறுப்பும் அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு வெறுமனே சங்கரான்ட்டு அப்படி நாக்கை தள்ளிட்டோம்னு வச்சுக்கிங்க, ஒரு பயனும் கிடையாது. அப்போது ஆதியிலிருந்தே அந்த மனசு வந்து அப்பழுக்கிட்டுருக்கும் போது தான் சாகும்பொழுது அந்த அப்பழுக்கற்ற மனசோடு இருப்போம். அப்போ நான் திரும்ப எங்கே வந்தாலும் அங்கேயே வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது மனமானது எல்லாத்துக்கும் உண்டு. இந்த மனமானது எப்படி அந்த நிலையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இது இறக்கும் தருவாயில் செயல்படுவதற்கும் ஒரு கட்டத்திலிருந்து நம்மளுக்கு அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் மனசில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு பாசிபிலிட்டி உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்திருக்கேன். ஆதியிலிருந்து மனசில் நினச்சதும் இறக்கும் தருவாயில் மேலே வரணும் ஒன்று. இல்லை இறக்கும் தருவாயில் அந்த நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு என்னை ஆழமாக பாதிச்சிருச்சு, எனக்கு அதுதான் வேணும்னு நினைக்கணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம், வேறு ஒரு பெட்டர்னு ஒன்று நினைக்கணும் 2. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் அது மனசார ஆழமாக வரணும். இதுதான் அங்கே முக்கியம். நான் திருப்ப சின்னதாக உடச்சி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுடைய சகோதரி மோனிகா அவங்க கேட்டதுக்கு போவோம். ஆன்ம உலகத்தில் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 சாய்ஸ் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த 3-4 சாய்ஸும் எதை பொறுத்து இருக்குது? எனக்கு ஒரு நிகழ்வை வந்து நான் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு டாஸ்க்காக இருக்கும். கரெக்டு தானே? நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸு, டெஸ்டினி ஆஃப் சோல்ஸு, லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு, இது எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே ஒரு பிறப்பு என்ன காரணத்திற்காக நிகழுது? இந்த ஆசாபாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொய் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை நான் தற்கொலை சேர்த்துட்டேன் ஸோ அது வந்து தவறு, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த நிகழ்வை மறுபடியும் அனுபவித்து அதுலேருந்து மீண்டு வருவது. இது மாதிரி சின்ன நிகழ்வு எத்தனைக்கு தான் நமக்கு நிகழ்வு இல்லை. நாம் பிறர் வாழ்வை உய்வதற்காக நாம் ஒரு பிறப்படுத்தலாம் வந்திருக்கோம். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது அதுதான் டாஸ்க். அதுதான் அந்த டாஸ்க்குக்கு பொருந்துகிற மாதிரி 4-5 பிறப்புகள் அவங்க தந்திருப்பாங்க. 4-5மே வெவ்வேறு கிடையாது. இந்த டாஸ்க்கு பொருந்துவதற்கு நீ ஆணாக பிறக்கணுமா, பொண்ணாக பிறக்கணுமா, நீ வந்து துன்பப்படக்கூடிய வாழ்நாள்வா, இல்லை நல்ல இன்பமான வாழ்நாளா, இதிலெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்டா இந்த மாடல் இந்த இதை கொடுத்தியே, அடுத்த மாடலில் அதை சேர்த்தி கொடுக்க வேண்டியதானே, எதுக்கடா இதை எடுத்துகிட்டு அதை கொடுத்தீங்க? இப்போ நீ கொடுத்தது எனக்கு பயன் இல்லாமல் இருக்குதுடா, முன்னாடி இருந்தது பயனுள்ளதாக இருக்குது, ஆனால் இது லேட்டஸ்ட் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதில் ஒன்று இருக்குது, இதில் இல்லை, இப்படி இருக்குது பார்த்தீங்களா? அச்சு பிச்சு. அதே மாதிரி தான் நமக்கு ஆப்ஷனும் கிடைக்கும். வேறு வழி இல்லை. கன்சல்டேட்டே எல்லாமே நல்லா இருந்து எத்தனை பேர் தான் பிறக்கிறது? அப்புறம் எல்லாமே சுகமாக தான் இருக்கும். அதில் பயன் இல்லை இல்லைங்களா? அப்போ உனக்கு கொடுத்த சாய்ஸில் எது பெஸ்ட், உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு எந்த வழியும் உனக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கும். எல்லாத்துலேயும் நட்டையும் குட்டையும் இருக்க தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை அனுசரித்து போகிறத மனப்பக்குவம் ஏற்படுவதற்கு. அப்போ அதற்கேற்றாறு போல் அந்த இடத்துல டிசைன் பண்ணி நம்ம அனுப்புவாங்க. இது எல்லாமே எதை பொறுத்தது? எனக்கு ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கும், ஏதோ ஒரு என்னுடைய எண்ணம் இருக்கும், அந்த எண்ணம் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டானதாக இருக்கும். அதுதான் அப்போ அந்த மனதனுடைய ஒரு பிரதிபலிப்புக்கு தான் அந்த 4-5 ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல நமக்கு அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸோ ரேண்டமாக அதில் ஆப்ஷன்ஸ், வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டே டிசைடட் இந்த காரணத்திற்காக தான் நான் பிறப்பெடுக்க போகிறேன்னா அந்த காரணம் பூர்த்தி அடைவதற்காக 4-5 ஆப்ஷன். அப்படி தான். சரிங்க, புரிஞ்சுதானே என்ன சொல்கிறேன்? அப்போ எல்லாத்துக்குமே சோர்ஸ் அப்படிங்கிறது மனசு தான். அது எங்கே முடிவெடுக்கப்படுது? இங்கேயே உயிரோடு இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அது முடிவெடுக்கப்படுகிறது. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்ல, அதனால் பெரியவங்க இல்லாட்டி
செத்ததுக்கப்புறம் கூட பிறவாநேரி அடைஞ்சிடலான்னு பெரியவங்க சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஒருத்தர் கூட சொல்லலை, ஒரே ஒருத்தர் கூட சொல்லவே கிடையாது. இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நீ பிறவாநேரி அடைஞ்சே ஆகணும், இல்லைன்னா என்ன திருப்பியும் ஒரு பிறப்பு எடுத்துருவிடா, இந்த உடலோடு இருக்கும் பொழுதே பிறவாநேரி. ஏன் அதை சொன்னாங்க? இங்கே இருக்கும் பொழுதே என்ன டிசைட் பண்ணுறோமோ அதுதான் திண்ணம், அதுதான் ஃபைனல். கிளம்பிட்டோம்னாலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ண முடியாது, திருப்பும் வந்து தான் ஃபைனல் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த இயற்கையினுடைய டிசைன் அப்படி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இதுதான் வந்து உணர்வுகளை வந்து ஊட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். உடல் வந்து ஆன்மா வந்து உணர்வுகளை உணரும், ஆனால் இதுபோல் வந்து அப்படியே தத்ரூபமாக அதனால் உணர முடியாது. அப்போ அதற்கு இந்த உணர்வுகள் வந்து திடப்படுத்தப்பட்ட ஒரு சட்டை தேவைப்படுது. இந்த சட்டை தான் இந்த உடம்பு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த உடலோ தேவலோகமோ ஏதோ ஒரு உலகம் போனாலும் சரி, ஆனால் என்ன அங்கெல்லாம் கொஞ்சம் சுகமாக இருக்கும், அவ்வளோ வேகமாக ஆன்ம முன்னேற்றம் நடக்காது. இது வந்து இன்ப துன்பம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். பிறக்கக்கூடிய காலத்தை பொறுத்தது களி முற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க போடுறதை பற்றி வருவது நிலைமையை பார்த்தா இங்கே ஒன்றும் சுகம் துக்கங்கிறது சமமாக இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இருக்கட்டும். அதனால் இந்த பூமி வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு இலகுவான ஒரு இடமாக அமைகிறது. ஸோ அதனால் எங்கே போனாலும் கடைசியில் இங்கே வந்துடும். ஸோ அதனால் அந்த சட்டையோடு இருக்கும்பொழுதே மனசை ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னா என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ, நினைக்கிறது ஆழமாக பதிஞ்சிருச்சு மனசில், என்ன அதுக்கு ஏற்றார் போல் பிறப்பை எடுத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ பிறப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் முடிவு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத மனசில் நல்லா ஆழமாக மனசில் பதிய வச்சு புரிஞ்சுக்குங்க. ரைட்? இதுக்கப்புறமும் எனக்கு டவுட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, இருந்தால் கேளுங்க. ஏன்னா நேரில் இருந்தோம்னா இதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கேட்க நான் பேசன்னு பேசிடலாம். வீடியோ தானே, சரி பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு மேலேயும் ஏதாவது சந்தேகம் பண்ணால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னங்கிறீங்க? ரைட். ஸோ இதை இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஸோ நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.